தமிழிசை தொடர்பான அமர்விலே 5 கட்டுரையாளர்கள் தங்களுடைய கட்டுரைகளை வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது முனைவர் கற்பகம் அவர்கள். அமரில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு தமிழ் இசைக்கருவி குழல். குழல் இசை இலக்கண நூல்களில் கூறப்பட்டுள்ள நிலையும் தற்காலங்களில் அரங்கில் வகிக்கப்படுகின்ற நிலையை எடுத்தியம்பும் நிலையில் கட்டுரையானது அமைந்துள்ளது. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று திருக்குறள் குழலையும் யாழையும் இணைத்து கூறியுள்ளது. தமிழரின் தொன்மை மிகு இசைக்கருவியாக குழலும் யாழும் விளங்குகின்றன. இக்கருவிகளின் உள்ள பெயர்களில் உள்ள லகரமே இதற்கு சான்றாக காணப்படுகிறது. குழல் முல்லை நிலம் தந்த இசைக்கருவியாகும். ஆபுரந்து காக்கும் ஆயர்களின் வாழ்வோடு தொடர்புடையது. குழலை பண்டையோர் வங்கியம் என்று அழைத்தார்கள். நாட்டிய சாஸ்திரத்தில் வேணு என்று குழல் குறிப்பிடப்படுகிறது. தற்காலத்தில் குழல் புல்லாங்குழல் என்று வழங்கப்படுகின்றது. இக்கருவிகள் சங்க இலக்கியங்களில் சிறப்பாக எடுத்தியம்பப்படுகின்றன. பண்டையோர் குழலினை பற்று என்னும் ஆதார ஸ்ருதி வழங்கும் கருவியாகவே கணக்கிட்டு வந்தனர். குழலின் இனிமையும் செறிவும் திண்மையும் ஸ்ருதி மாறா நிலையும் தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப மாறா நிலையும் கமகம் துரித சங்கதிகள் குழைவுகள் பிருகாக்களை எளிதில் கையாள்வதற்கு ஏற்ற இசைக்கருவியாக குழல் திகழ்ந்து வருகிறது. இத்தகு சிறப்பு பெற்ற குழலின் தோற்றம் அமைப்பு சிறப்பியல்புகளை இந்த கட்டுரையானது இயம்புகின்றது. முதலில் குழலினுடைய தோட்டத்தை ஆராயும் பொழுது மிக பழமையான காலத்திலும் அதற்கு பிற்காலத்திலும் மனிதன் மற்றும் விலங்குகளின் எலும்புகளிலிருந்து ஊதல்கள் குழல்கள் முதலியன செய்யப்பட்டன என்பதனை சரித்திர காலத்திற்கு முந்தைய நூல்களை எழுதிய திரு டி வில்சன் என்பவர் குறிப்பிடுகின்றார். உசில் ஊதுவதற்கு முதலில் எலும்பு பயன்படுத்தப்பட்டது என்றும் அதில் பல்வேறு அளவுகளில் 5-6 துளைகள் இடப்பட்டு குழலாக பகுக்கப்பட்டது என்று அலெக்சாண்டர் என்பவரும் தன்னுடைய நூலில் பதிவு செய்துள்ளார். சுமேரிய, எகிப்து, பாலஸ்தீனம், மெக்சிகோ, தென் அமெரிக்கா நாடுகளில் களிமண்ணால் செய்யப்பட்ட குழல் பயன்படுத்தப்பட்டன என்றும் கிமு 9ஆம் நூற்றாண்டில் சீன மக்கள் விலங்குகளின் எலும்புகளிலிருந்து செய்யப்பட்ட சீக் என்ற குழலை பயன்படுத்தினர் என்றும் டென்மார்க்கில் இரட்டை குழல் சேர்ந்து இசைக்கப்பட்ட செய்தியையும் நமக்கு ஆதாரமாக தெரிகிறது. இயற்கையில் மூங்கிலில் வண்டுகள் செய்த துளைகளின் வழியாக காற்று உட்புகுந்து தோற்றுவித்த கருவியாக குழல் கருவியானது விளங்குகிறது. இவ்விசையை கேட்ட முல்லை நில மக்கள் குழற் கருவியினை தோற்றுவித்தனர் என்று இலக்கியங்கள் நமக்கு சான்று தருகின்றன. குழலினுடைய தொன்மையை பார்க்கும் பொழுது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் தமிழரின் இசைக்கருவியான குழல் யாழ் கண்டெடுக்கப்பட்டதற்காக அகழ்வாராய்ச்சி செய்திகள் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. பழங்காலத்தில் எபிரேய மக்கள் நரம்பு கருவிகள் துளைக்கருவிகள் போன்ற பல்வேறு விதமான இசைக்கருவிகளை இறை வழிபாட்டின் பொழுது பயன்படுத்தி வந்தனர் என்பதனை தாவீது என்ற எரேபிய மன்னனின் வரலாற்றிலிருந்து நமக்கு அறிய முடிகின்றது. மூத்த இலக்கியமான சங்க இலக்கியங்களிலும் நமக்கு குழல் பற்றிய செய்திகள் நிரம்ப உள்ளன. குழலானது பண்டைய காலத்தில் வங்கியம் என்ற சொல்லினால் ஆளப்பட்டுள்ளது. அந்த வங்கியம் என்ற சொல்லினுடைய பொருள் விளக்கத்தை பார்க்கும் பொழுது சிலப்பதிகாரத்தில் யாழாசிரியன் குழலோன் ஆகியோரின் அமைதிகள் அழகுற செய்ய சொல்லப்பட்டுள்ளது. இந்நூலில் குழல் வங்கியம் என்ற பெயராலே ஆளப்பட்டுள்ளது. அதாவது வங்கியம் என்ற சொல்லிற்கு நம்முடைய பழம்பெரும் பேராசிரியர் விபாகா சுந்தரம் அவர்கள் சற்று வளைந்த விலங்கு கொம்புகளில் வளைந்த மூங்கில் குழாய்களில் குழல் செய்த காலத்தில் உண்டாகிய பெயர் வங்கியம் என்று முனைவர் விபாகா சுந்தரம் குறிப்பிட்டுள்ளார். இவர் வங்கியம் என்ற சொல்லை வங்கு கூட்டல் இயம் வங்கியம் என்ற அதாவது வளைந்த குழாய் கருவி என்று பொருள்படும் என்று விபாகா சுந்தரம் அவர்கள் வங்கியம் என்ற சொல்லிற்கு குறிப்பிடுகின்றார். ஆனாய நாயனார் புராணத்திலும் வங்கியம் என்பது வம்சியம் என்பதன் திரிபு வழக்கு என்று ஆனாயனாயனார் புராணமும் குறிப்பிடுகின்றது. அதாவது கிழங்காகிய ஒரே வம்சத்திலிருந்து புடைத்து கிளைத்து தோன்றியதால் மூங்கில் வம்சம் என்று பெயர் வழங்கப்பட்டு வம்சியமாகி தமிழில் வங்கியம் என்று பெயராயிற்று. மேலும் மூங்கிலின் பெயராகிய வங்கியம் என்பதே குழலுக்கு மரபு பெயராக வந்துள்ளது என்பதனை ஆனாயனாயனரின் புராணத்தின் வாயிலாக நம்மால் நோக்க முடிகின்றது. தற்காலத்தில் புல்லாங்குழல் என்று வழங்கப்படுகின்றது. புல் என்ற தாவர பொருளால் ஆகிய குழல் என்பது பொருள்படுகின்றன. இவற்றை தொல்காப்பியரின் நூற்பாவில் புறங்காலனவே புல்லன மொழிப என்ற தொல்காப்பியத்தில் புல் என்பது தாவர பெயராக குறிப்பிடப்பட்டுள்ளது.
பட்டினப்பாளையில் 156வது அடியில் குழல் அகவ என்ற சொல்லுக்கு உவே சாமிநாத ஐயர் அவர்கள் வங்கியம் புல்லாங்குழல் இரண்டும் வம்சத்தின் திரிபு என்று கொடுத்துள்ளார். மூங்கிலில் புல்லாங்குழல் செய்தலின் புல்லாங்குழல் என்றும் வேங்குழல் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்ததாக குழல் செய்வதற்கு என்னென்ன மரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதனை பஞ்சமரபு நூல்கள் சிறப்பாக குறிப்பிடுகின்றது. பஞ்சமரபில் இசை மரபின் உட்பிரிவாகிய வங்கிய மரபு என்பது தனியாக ஒரு மரபானது பஞ்சய மரபில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஓங்கிய மூங்கில் உயர் சந்து வெண்கலமே என்ற இசை மரபின் வங்கிய மரபின் முதல் செயலில் அந்த குழல் மூங்கில், சந்தனம், வெண்கலம், செங்காலி, கருங்காலி ஆகிய 5 மரங்களில் செய்யப்படுவது என்றும் இவற்றில் மூங்கிலில் செய்வது மிகவும் சிறந்தது என்றும் வெண்கலத்தால் சிறந்தது சற்று சிறந்தது என்றும் செங்காலி, கருங்காலி, சந்தனம் போன்றவற்றில் செய்வது தகாது என்ற செய்திகளை பஞ்சமரபின் வாயிலாக நம்மால் அறிய முடிகின்றது. இப்பாடலை அடியார்க்கு நல்லார் 26வது அடி மேற்கோளாக சிலப்பதிகாரத்தில் எடுத்தாண்டுள்ளார். மேலும் வங்கியம் செய்யப்படும் மரமானது சமநிலத்தில் வளர்ந்ததாகும். அதாவது இசைக்கருவிகளை முதலில் செய்யும் பொழுது அந்த இசைக்கருவி தோன்றிய சூழல், அதாவது கருவிகள் செய்ய பயன்படும் மரங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆராயும் பொழுது குழல் செய்வதற்கு சமநிலத்தில் வளர்ந்ததாகவும் காற்றினால் பாதிக்கப்படாமல் இளமை முதுமை இன்றி நடுவயது உடைய மரமாக இருக்க வேண்டும் என்றும், அதாவது அம்மரபினை வெட்டி ஓராண்டு காலம் நிழலை இட்டு மரத்தில் திருகுதல் பிளத்தல் போன்ற குறைபாடுகள் போன்றவை எல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அந்த இசைக்கருவிகளுடைய ஒளியானது ஓங்கி நிற்கும் என்பதனால் அந்த இசைக்கருவிகள் செய்ய பயன்படும் மரங்களை பற்றி இந்த பஞ்சமரபானது சிறப்பாக எடுத்து கூறுகிறது. அடுத்ததாக குழலினுடைய அமைப்பு பற்றி முதலில் அதனுடைய மரத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய அமைப்பு பற்றி பஞ்சமரபு, திருவிளையாடற் புராணம் போன்ற நூல்கள் சிறப்பாக குறிப்பிடுகின்றது. இந்த குழலில் 20 விரல் அளவு உடையது. சுற்றளவு 4.5 விரல். துளையின் அளவு நெல்லரசியில் ஒரு பாதி. நீளம் 20 விரலில். தூம்பு முகத்தில் 2 நீக்கி முதல்வாய் விட்டு வளைவாயினும் 2 நீக்கி நடுவில் நின்ற 9 துளைகளில் 9 விரல்களில் 8 துளைகள் இடப்படுகின்றது. இவற்றில் 1 முத்திரை துளை என்று கழித்து மற்ற 7 துளைகளில் குழலானது இசைக்கப்படுகிறது. இதில் பஞ்சமரபு 2 விரல் நீக்கி முதல்வாயில் நீக்கில் என்ற பஞ்சமரபின் 26வது அந்த வங்கிய மரபில் உள்ள 26வது செயலானது அந்த குழலினுடைய அமைப்பு பற்றி குறிப்பிடுகின்றது. இதில் முதல்வாய், தூம்பு, விரல் துளைகள், முத்திரை துளை, வளைவாய், அனைசு போன்றவை குழலினுடைய பாகங்கள் அந்த பஞ்சமரபில் எடுத்தாளப்படுகிறது. இந்த முதல்வாய் என்பது குழலில் உதட்டை பொருத்தி காற்றை ஊதும் துளை முதல்வாய் என்று அழைக்கப்படுகிறது. சேக்கிலாரின் ஆனாய நாயனார் புராணத்தில் இது தூய பெருந்துளை என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக விரல் துளை என்று பார்க்கும் பொழுது சுரத்தினை ஒலிக்கும் துளைகள் விரல் துளைகளாகும். இவை பெருந்துளையின் வலதுபுறத்தில் சற்று தள்ளி அமைக்கப்படுகின்றன. இவற்றை ஆனாய நாயனார் புராணமானது நரம்புறு தான துளைகள் என்று குறிப்பிடுகின்றது. முத்திரை துளை என்பது 8 துளைகளில் குழலின் சிறந்த வாய்ப்பக்கத்தின் இறுதியில் இருக்கும் துளை முத்திரை என்று குறிப்பிடப்படுகிறது. இதில் பஞ்சமரபில் வளைவாயொரு கொன்று முத்திரை நீக்கி என்றும் ஆனாய நாயனார் புராணம் முத்திரையே முதலனைத்தும் என்று குறிப்பிடுகின்றது. அடுத்தது வளைவாய் என்பது குழலின் வலது பக்கம் திறந்த பகுதியாகும். இது வளைவாய், அதாவது வளையலை போன்று வட்ட வடிவமாக இருப்பதால் இது வளைவாய் என்று அழைக்கப்படுகின்றது. அனைசு என்பது நாதஸ்வரத்தில் அனைசு என்ற பகுதி இருப்பது போல குழலிலும் அனைசு என்பது வாய் வைத்து ஊதும் பெருந்துளைக்கு அருகிலுள்ள மூடிய கணு பகுதிகள் அனைசு என்று குறிப்பிடப்படுகிறது. இதில் அனைசுகள் பல அழகிய வண்ண வடிவங்களில் காணப்படுகிறது. பழந்தமிழ் நூல்களில் ஆம்பல் குழல்களில் குமுத வடிவான அனைசானது பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக குழலினுடைய துளை அமைப்பு என்று பார்க்கும் பொழுது குழலின் இடது பக்கத்தில் 2 விரல் நீக்கி முதல் துளை இடப்பட்டிருக்கும். இதை வடமொழியில் முகரந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. குழலில் 8 துளைகள் ஒன்றை நீக்கி மீதமுள்ள ஒரு 7 துளைகளில் விரல் வைத்து வாசிக்கப்படுகிறது. இந்த கழித்த